அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணுமெழுத்து ஆசிரியர்களுக்கு ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்கும் நம்ம டிஹெச்பியும் வந்து வாங்கியிருப்போம். அதற்கான எவ்வளவு புத்தகங்கள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். இதற்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்மோட இண்டிவிஜுவல் லாகின் ஐடி 8 இலக்க யூசரையும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டும். நம்ம மடியும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனாலும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் வந்திருக்கும். ஒருவேளை அப்டேட் பண்ணணும்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் வரும். ஓப்பன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்மோட இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை வந்து போட்டுக்குங்க. உதவியாசிரியருடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடி போட்டால் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டாது. அதனால் ஹெச்எம்மோட இண்டிவிஜுவல் லாகின் ஐடியும் அதுக்கான பாஸ்வேர்டும் போட்டுட்டு நீங்கள் லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ எனக்கான யூசர் பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆக மேலே வந்து இன்ட்டு மார்க் வரும். அதுக்குள்ள வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ட்ராக்கிங் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ம் 1 வந்து கீழே வந்திருக்கும். அந்த டேர்ம் 1 அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 1ஆவதுக்கு எத்தனை புத்தகம் வாங்கியிருக்கோமோ அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏதாவது நீங்கள் மாற்றங்கள் செய்யணுன்னா கூட நீங்கள் திருப்பியும் வந்து எடிட் பண்ணாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு எத்தனை எண்ணிக்கை வாங்கியிருக்கீங்களோ ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்கு அதை எண்ணிக்கையை தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் போட்டுக்குங்க. நான் 3 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நான் போட்டுட்டேன். அதே மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் எத்தனை உங்கள் ஸ்ட்ரென்த்து உங்கள் பள்ளிப்படி எம்இஸ் படி உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் குறைவாக வாங்கியிருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் மடி சேர்ந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணி மடியும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மடியும் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிக்குது. சரிங்களா? அதே மாதிரி நான் 4த்துக்கு நான் போடுறேன். 4th ஸ்டாண்டர்டுக்கு 5 சப்ஜெக்ட் வந்திருக்கும். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் வந்திருக்கும். அதில் எத்தனை எண்ணிக்கை வாங்கினீங்களோ அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒருவேளை ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் வாங்கலை, இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா அந்த 0 நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு நான் 5th ஸ்டாண்டர்ட் போட்டுக்கிறேன். அதனால் அந்த எண்ணிக்கையை போட்டு நான் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிஹெச்பி இருக்கும். இதில் 1, 3 வகுப்புகளுக்கு எத்தனை புத்தகம் வாங்கியிருந்தாலும் அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். டேர்ம் 1 கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளியில் வந்து 2க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா 1, 3 எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் 2க்கு மேலே அந்த எண்ணிக்கையை போட்டுக்குங்க. சரிங்களா? தமிழில் 2 புக்குனா 2 புக்கு, இல்லை ஒரு டீச்சர் இருந்தாலும் ஒரு புக்குனா ஒரு புக்கு போட்டுக்குங்க. அதே மாதிரி 3 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மாதிரி எத்தனை நீங்கள் எண்ணிக்கை பெற்றீங்களோ அந்த எண்ணிக்கையை பதிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி 4th 5த்துக்கு எங்களுக்கு டபுள் டீச்சர் ஸ்கூல், அதனால் வந்து ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க. 2, 3 ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2னா 2 புக்கு போடுங்க. சரிங்களா? அதாவது 5 சப்ஜெக்ட்டு கேட்டிருப்பாங்க. 5 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் புக்கை போட்டு சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. மீதி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறனாலும் இடையில நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.